ஒரு மனிதன் லட்சியம், குறிக்கோள் என்று ஒன்றை வைக்கின்ற பொழுது, எந்த தடங்கல்கள் வந்தாலும் அந்த லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குறிப்பிடுகின்றார். இன்று நாம் பார்க்கின்ற நற்செய்தி லூக்கா 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 51 முதல் 56. ஆக இயேசுவினுடைய பயணம் எருசலேம் நோக்கி இருக்கின்றது. காரணம், அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அனைவரையும் எருசலேமில் ஒன்று சேர்க்க முற்படுகின்றார். ஆகவே அந்த நேரத்திலே அவருக்கான ஏற்பாடுகளை சீடர்கள் செய்கின்றார்கள். செய்கின்ற பொழுது சமாரியாவில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இங்கே ஆண்டவர் அதை பற்றி பெரிதாக அக்கறைப்படவில்லை, கோபப்படவில்லை. நான் செல்லுகின்ற பாதையிலே தடங்கல்கள் இருக்கிறது, ஆனால் அதை கண்டு அவர் அந்த நேரத்தில் அசராமல் தான் செல்லுகின்ற அந்த நோக்கம் என்ன என்பதை மட்டுமே எண்ணத்தில் கொண்டு செயல்படுவதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அந்த சீடர்கள் என்ன செய்கின்றார்கள்? கோபப்படுகின்றார்கள். யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீயை வரச் செய்து இவர்களை அழித்து விடுமாறு கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு இங்கே கோபப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? இயேசு துன்புறுத்தக்கூடிய கடவுள் அல்ல, மாறாக அன்பு செய்யக்கூடியவர். அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பாதையிலே நீங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். என்றாவது ஒரு நாள் நீங்கள் அவருடைய பாதையை பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை. ஆக இயேசுனுடைய பாதை என்பது அன்பின் பாதை, அது துன்புறுத்துகின்ற பாதை அல்ல. ஏனென்றால் இன்று பலர் எப்படிப்பட்ட இறைவார்த்தை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றார்கள்? கடவுள் கொடூரமானவர், துன்புறுத்தக்கூடியவர், பயமுறுத்தக்கூடியவர், நம்மளை, அதாவது ஏதோ கடவுள் நம்மளை டார்ச்சர் செய்யக்கூடியவர் என்பதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அன்புமிக்கவராக இருக்கின்றார், அன்பு நிறைந்தவராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு அந்த மக்கள் தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள். ஆனால் அதற்காக அவர் அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை, குறை சொல்ல விரும்பவில்லை. அவருடைய நோக்கம் சரியான ஒன்று. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமது நோக்கம் சரியான ஒன்றாக இருக்கும். ஆனால் நம்முடைய நோக்கத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களா அல்லது புரிந்து கொள்ள மாட்டார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவினுடைய நோக்கம் இயேசுவுக்கு தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகவே அவர் தனது நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதுபோன்று நம்முடைய நோக்கத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்கு மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லை. மற்றவர்கள் நம்முடைய எதிர்நோக்கி, நம்முடைய குறிக்கோளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் அவர்களை அன்பு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் பலரை வெறுத்து ஒதுக்கி இருப்போம். காரணம் என்ன? அவன் எனக்கு ஏற்றார் போல இல்லை, நான் விரும்பினது போல இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிக்காத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கிறத அவங்க செய்கிறதில்ல. ஏன், இது திருமண பந்தங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று தான். கணவன் மனைவியிடையே புதிதாக திருமணம் செய்து வருவார்கள். அவர்களுக்குள் ஒத்து போவதற்கு பல காரணம், ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவருடைய விருப்பங்கள் விருப்பு வெறுப்புகள் வெவ்வேறாக இருக்கும். எனக்கு பிடித்ததுதான் இன்னொருவருக்கு பிடித்திருக்க வேண்டும் என்று எண்ணுவதில் தவறு இருக்கிறது. எனக்கு பிடித்தது எனக்கு மட்டும்தான் பிடித்திருக்கிறது, இன்னொருவருக்கு பிடித்திருக்கிறது அவருக்கு மட்டும்தான் பிடித்திருக்கிறது. ஆக இந்த அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி கொடுக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக, நாங்கள் செல்லுகின்ற பாதையில் வருகின்ற தடங்கல்களை